தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம். தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று அரித்வாரமங்கலம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பாதாள ஈஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். சிவபெருமானின் பஞ்ச ஆரண்ய தலங்களில் இதுவும் ஒன்று. திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான தலம் இது. வணக்கம். நீங்கள் இக்காணொளிக்கு தரும் ஆதரவு இத்திருக்கோவிலின் வரலாறு மற்றும் சிறப்புகள் பல்வேறு ஆன்மீக அன்பர்களுக்கு சென்றடைய உதவியாக இருக்கும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இத்தலம் தஞ்சாவூரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. தற்பொழுது கோவிலில் ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறுகிறது. ஆனால் இத்திருக்கோவில் காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கிறது. கோவிலுக்கு முன்பு பிரம்மதீர்த்தம் என்று அழைக்கப்படும் திருக்குளம் காணப்படுகிறது. நாங்கள் இத்திருக்கோவில் தரிசனத்திற்கு சென்றிருந்த பொழுது கோவிலில் அர்ச்சகர் யாரும் இல்லை. கோவிலில் இருந்த அந்த கிராமத்து நபர் ஒருவரே கோவிலின் சிறப்புகளை எங்களிடம் எடுத்துரைத்தார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இத்திருக்கோவிலின் தலவிருட்சம் வன்னிமரம். கோவிலின் திருச்சுற்றில் கணபதி, முருகப்பெருமான், மகாலட்சுமி என்று பல தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் காணப்படுகிறது. இத்திருக்கோவிலில் காணப்படும் நடராஜ பெருமான் சன்னதியின் திருச்சுவற்றில் பல்வேறு நடன கரணங்களை விளக்கும் சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தின் கருவறையில் வராக அவதாரம் எடுத்து பெருமாள் தோண்டியதாக அறியப்படும் பள்ளம் ஒன்று காணப்படுகிறது. இதனோடு தொடர்புடைய சிவபெருமான் லிங்கோத்பவராக, அதாவது அடிமுடி காணாத நிலையில் அண்ணாமலையாராக நின்ற தலபுராண வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது பிரம்மதேவனுக்கு ஒருமுறை தானே இவ்வுலகத்தில் உயர்ந்தவர் என்ற கர்வம் ஏற்பட விஷ்ணுவும் சிவபெருமானும் சேர்ந்து பிரம்மனின் மூலம் இந்த உலகிற்கு ஓர் உண்மையை உணர்த்த திருவிளையாடல் புரிகின்றனர். அதாவது சிவபெருமானின் திருமுடியை யார் முதலில் பார்க்கிறார்களோ அவரே உயர்ந்தவர் என்ற நிபந்தனையுடன் ஒரு போட்டி ஆரம்பமாகிறது. அதன்படி சிவபெருமான் வளர்ந்து கொண்டே போகிறார். பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானின் திருமுடியை காண புறப்படுகின்றனர். ஆனால் சிறிது நேரம் கழித்து விஷ்ணு பிரம்மதேவனிடம், இப்படி உலகளாவி வளர்ந்து கொண்டே போகும் சிவபெருமானின் திருமுடியை காண முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை, அதனால் நீங்கள் மட்டும் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு பூமிக்கு வருகிறார். இப்படி பூமிக்கு வந்த விஷ்ணு வானளாவை உயர்ந்து நிற்கும் சிவபெருமானின் பூமியில் புதைந்துள்ள பாதங்களை காணும் பொருட்டு வராக அவதாரம் எடுத்து தன் கொம்பினால் பூமியை தோண்டுகின்றார். அப்படி தோண்டும் பொழுது விஷ்ணுவின் கைவிரல் சிவபெருமானின் பாதத்தின் மேல் பட உடனே சிவபெருமான் சட்டென்று குறுகி விஷ்ணுவிற்கு தன் திருமுடி தரிசனத்தை தருகின்றார். அதன் பிறகு பிரம்மா தன் தவறை உணர்ந்து கொண்டதாகவும் தலபுராணம் கூறுகிறது. அதாவது ஒருவர் எந்த உயர்நிலையில் இருந்தாலும் அவருக்கு கர்வம் ஏற்பட்டால் அது அவரை அழித்துவிடும் என்றும், அதுபோல் ஒருவர் பக்தியுடன் இறைவன் திருவடியை பற்றினாலே இறைவனின் திருமுடி தரிசனம் மட்டுமல்ல, இறைவனின் பரிபூர்ணமான அருள் கடாட்சமும் அவருக்கு கிடைக்கும் என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது இத்தலத்தின் தலபுராண வரலாறு.
மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.